கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் தமிழை அழித்துக் கொண்டு இருப்பதில் கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஒரே செய்தி சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு சில தமிழ் பள்ளிக்கூடங்கள் மூடாமல் இருக்குது. நிறைய இடத்துல தமிழ் பள்ளிக்கூடம் மூடிட்டு இருக்கிறாங்க. சொந்த தாய் தமிழ் பள்ளிகளை அந்த மண்ணில் மூடுனதாக எங்காவது வரலாறு உண்டுங்களா? இங்கிலீஷ் நாட்டில் இங்கிலீஷ் பள்ளி மூடிட்டு இருக்கிறாங்க. இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு பசங்க வர்றதில்லை, குழந்தைங்க வர்றதில்லை, பெற்றோர்கள் அனுப்புறதில்லை. எங்காவது இந்த கொடுமை நடக்குதா நினைச்சு பாருங்க. உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். ஆனாலும் நான் பிறந்த ஊருக்கு கொஞ்ச நாளைக்கு முந்தி போனபோது அந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கு போய் சில செய்திகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தேன். அந்த பள்ளிக்கூடம் ஏன் இழுத்து மூடாமல் இருக்கிறாங்கன்னா, 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை தொடர்பு பள்ளிங்க. மொத்தமானவர்கள் 11 பேர். 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை 11 பேர். 5 ஆண்டுகளுக்கு முன்பு போன போது என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னா, அங்கே நம்ம உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருந்த பூர்வீகமாக கொஞ்ச காலமாக குடியிருக்கிறவங்க யாரும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகள் அனுப்புறது இல்லைங்க. வெளியிருந்து பிழைக்கிறதுக்கு வந்து கூலி வேலை செஞ்சு பைக்கு வளர்த்துட்டு இருப்பாங்க பாருங்க. கஞ்சிக்கும் கூட 3 நேரம் வழி இல்லாம அந்த குழந்தைகளை அந்த திண்டுக்கல்ல இருந்து வந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிற அந்த தொழிலாளிகளுடைய குழந்தைகள் மட்டும் படிக்காங்க. போன வாரம் போய் கேட்ட நிலைமை என்னன்னா, அவங்களும் குழந்தைகளை இங்கிலீஷ் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு கூலி கொஞ்சம் நிறைய கிடைக்குது, வாழ்க கூலி நிறைய கிடைக்கிறது நல்லதுதான். ஆனால் அந்த 11 பேரும் போயிட்டாங்களோ 9 பேர் போயிட்டாங்களோ அந்த பள்ளிக்கூடம் எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? தொண்டாமுத்தூர்ல பாக்கு உற்பத்தி அதனுடைய தொழில் நல்லா நடந்துட்டு இருக்கும். அந்த பாக்கு வேலை செய்யறதுக்கு பீகாரிலிருந்தும் ஒரிசாவிலிருந்தும் வந்து நிறைய பேர் குடியிருக்கிறாங்க. அந்த பீகார்காரரும் ஒரிசாக்காரரும் தன்னுடைய குழந்தை தமிழ் படிச்சாதான் தமிழ்நாட்டில் வாழ முடியும்னு சொல்லி தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுக்கிறாங்க. அதனால பள்ளிக்கூடம் மூடாமல் இருக்கும். முதல் பரிசு என்னங்க 10ஆம் வகுப்பு தேர்வுல முதல் மதிப்பெண் பெற்று பீகார் தமிழ். ஆமாங்க, முதல் மதிப்பெண் வந்ததே படிக்கிறதே அவனாச்சு தமிழ்ல. ஆக தொல்காப்பியருடைய புகழையும் திருவள்ளுவருடைய புகழையும் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால், நாம் ஏதேதோ செயல்களை எல்லாம் செய்து எப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் செய்து விரும்புகிறார்களோ இல்லையோ, கடினமான வார்த்தைகளை சொல்வது என்று சொன்னால் எதற்கும் துணிந்தவர்களாக நாம் பணியாற்றினாலுடைய தமிழ் இனம் வாழாது, அழிந்துவிடும். படிக்கவே தெரியாது, ஆனால் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கிற காலம் இது. தமிழ் படிக்க தெரியாத குழந்தைகள் எந்த குழந்தையுமே தமிழ் படிக்கிறது இல்லைங்க, யாருமே விரும்புறது இல்லைங்க. இந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்கின்ற புரட்சியாளர்களாக நீங்கள் எல்லாம் மாற வேண்டும். இப்போ நானும் ரவீந்திரா ஐயா, பழனிசாமி ஐயா எல்லாம் உட்காந்துக்கிற தினகரன், காவல்துறை ஆய்வாளர் உள்ளிட்டு அத்தனை பேர் தமிழ் வாழ்க்கை, தமிழுக்காக தொல்காப்பியை பரப்பணும், திருக்குறள் பரப்பணும் பேசிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு பின்னால் ஒரு தலைமுறை சொல்லுங்கயா இருக்கிறாங்களான்னு சொல்லுங்க, மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. அப்ப என்ன ஆகும்? எனவே நம் இனத்தை பாதுகாக்க தமிழ் உணர்வாளர்களை முடிந்த அளவு உருவாக்க இது ஒரு பெரிய புரட்சியாக மாறுங்க. வெட்டியான வாய்ச்சவடால் சொல்லி தமிழை யாராலும் அழிக்க முடியாது என்று வீரம் பேச நான் விரும்பவில்லை. தமிழை பாதுகாக்க முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. எப்பொழுது என்று சொன்னால், நாம் புதிய தலைமுறையை உருவாக்கி புதிய புரட்சியாளர்களை உருவாக்கி ஈழத்திலே போராடியதைப் போல ஒரு போராட்ட களத்தை தமிழ் சமுதாயத்தில் அமைத்தால் ஒழிய திருவள்ளுவரையும் காப்பாற்ற முடியாது, தொல்காப்பியரையும் காப்பாற்ற முடியாது. எனவே நாம் விரைந்து பணி செய்வோம், தமிழினத்தை காப்போம். நன்றி, வணக்கம். வாழ்ந்த தமிழ், வளர்ந்த தமிழ். நன்றி. என்னுடைய பேச்சு இந்த அளவுக்கு சென்றடைந்திருக்கிறது. அது தொல்காப்பியருடைய துணையும் எங்கள் பெரியசாமியினுடைய அருளும் தான் காரணம் என்று சொல்லிக்கொண்டு, அடுத்தபடியாக நம்மளுடைய துடியலூர் தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர், தலைவர், பேராளர் கலையரசன் ஐயா அவர்கள். எல்லாருமே மேடையில் உட்கார வேண்டிய ஆட்கள்.
அது எல்லாம் மேடையாக நீங்க கருதி கொள்ளுங்கள். இங்கே வந்து இருக்கிறதுனால இல்லை, அத்தனை பேருமே ஒருத்தரையும் கூட ஒன்றும் சொல்ல முடியாது. அத்தனை பேரும் மேடையில் அமர்ந்து எல்லாரும் ஒவ்வொரு மணி நேரம் பேசக்கூடியார்கள். ஆனாலும் எங்களுக்கு வாழ்த்துறை என்பதால் 5 மணி துளிகள் எடுத்துக்கொள்ளும். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை உரித்தாக்குகிறேன். ஒரு விழாவை ஒரு முறை திட்டமிட்டு அழைப்புதல் அடித்து அனைவருக்கும் அனுப்பி இது போன்ற ஒரு கூட்டத்தை கூட்டி அனைவருக்கும் உணவு வழங்கி ஒரு நிகழ்ச்சியை முடிப்பது என்பது சாதாரண வேலை அல்ல. ஒரு முறை ஒரு விழாவை நடத்துவது. ஆனால் தம்பி காளியப்பன் தொடர்ந்து 90 மேலே நடத்தி கொண்டே இருக்கிறார். மாதந்தோறும் நடத்துகிறார், ஆண்டு விழா நடத்துகிறார். அப்போ நாம் இவருக்கு என்ன செய்யலாம், இவருக்கு எப்படி உதவலாம் என்றால் சிந்தனையால், சொல்லால், செயலால், பொருளால். சிந்தனையால், சொல்லால், செயலால், பொருளால், இப்படி எல்லா வகையிலும் உதவலாம். அப்படி ஒன்றும் உதவ முடியவே இல்லை என்றால் அந்த காலத்தில் கொடையில் சிரம தானம்னு ஒரு தானம், கொடை உடல் உழைப்பால் அப்படி செய்யலாம். நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன், சிந்தனையால், சொல்லால், செயலால், பொருளால். இப்போ நீங்கள் உங்கள் மனதுக்குள்ள ஒரு எண்ணம் எழலாம், இவன் சொல்கிறானே முதல்ல இவன் செஞ்சானா என்று உங்களுக்கு மனசு வரலாம். அப்போ அவர் வேறு என்ன எல்லா அமைப்புக்கும் உதவுறாரு என்று வேறு சொல்லிட்டாரு முதல்ல அறிமுகப்படுத்துவது. அப்போ நான் அதை செய்யலைன்னு எனக்கு அந்த பதவி பட்டம் போயிடும். இப்போவே அவர் தம்பி நீங்கள் இங்கே நினைக்கிறீங்க, அவருக்கு கலையரசன் துறையூர் தமிழ் சங்கம் சார்பாக காளிப்பதையாவுக்கு இந்த அமைப்பு மேலும் மேலும் வளர ஒரு 1000 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்குறார். ஒற்றை மனிதனாக ஒன்மை நார்மி என்று சொல்ற ஒற்றை மனிதனாக இது பெரும் சாதனை. அதில் விட இந்த தமிழ் இலக்கிய அமைப்புகள் இருக்குல்ல, இந்த தமிழ் இலக்கிய அமைப்புகள்லேயே புலவர்கள் நடத்துறது 3 இடத்துல தான். ஒன்று புலவர் காளியப்பன், இன்னொன்று பொன்முடி சுப்பையன் அவர்கள், இன்னொன்று புலவர் கணேசன் அவர்கள். மற்றவர்களெல்லாம் தமிழை படிக்காதவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் கோலவாணிகர் இருக்கிறார் ராமசாமி, அவர் தமிழ் படிக்கல ஆனால் நடத்துகிறார். அதோட வசந்தவாச அமைப்பு இருக்கிறது. அப்படி பல அமைப்புகள் இருக்கின்றன. அத்தனை அமைப்புகளும் தமிழ் படிக்காதவர்கள் தமிழ் நடத்துகிறார். தமிழ் படித்தவர்களெல்லாம் வருத்தப்படக்கூடாது. அப்பா அவர்களெல்லாம் வருத்தப்படக்கூடாது, கோபக்காரர். வருத்தப்பட்டா பத்தாது, அவர் கோபக்காரர். அவர் திடீர்னு கோபப்படக்கூடாது. எங்களை நாங்களாம் நடத்துறது இல்லையான்றது. ஆக என்னென்ன மாதந்தோறும் நடத்துகிற நிகழ்ச்சி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அப்படி சிறப்பாக நடத்துகிற அந்த தமிழ் படிக்காதவர்களை எல்லாம் நான் பாராட்ட வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாரும் சும்மா கூட்டம் போடுறது, வர்றது, கலருறது அதோடு என்ன பத்தாது. நான் சொன்ன மாதிரி சிந்தனையால், சொல்லால், செயலால், பொருளால் நீங்கள் ஒவ்வொருவரும் உதவ வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை நான் வைத்து ஒன்றே ஒன்று சொல்லி இப்படி நிகழ்ச்சியை நடத்துகின்ற தம்பி காளியப்பனுக்கு என்னுடைய வாழ்த்தும் பாராட்டும். இது மேலும் மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி நாலடியாரிலிருந்து ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அவர் 5 நிமிடங்கள் சொன்னார். அதுக்கு முன்னாலே முடிச்சுட்டா கலையரசனுக்கு பேர் வரும். நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின வல்லே செய்க சென்றன வாழ்நாள் செலுத்து உடன் வந்தது கூற்றம் மரணம் மட்டுமே உன்னோடு வருகிறது. அதற்கு முன்னாலே இந்த சொத்து, சுகம், பொருள், பெருமை இவையெல்லாம் நிலைத்து நிற்கும் நீ என்று எண்ணாது நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின வல்லே செய்க நல்ல காரியங்கள் எல்லாம் நீ மனமுட்டி செய்துவிடு. அதுதான் நான் கேட்கிறேன். இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் நீ செய்துவிடு. சென்றன வாழ்நாள் செலுத்து. வாழ்நாள் தூரம் சண்டை, சச்சரவு, பொறாமை, கோபம் என்று ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொண்டும் பொறாமையோடும் போட்டியோடும் நான் ஒரு அமைப்பு ஒருவரை கேட்டேன், ஏன் உங்களுக்கு அழைப்பு வரவில்லையா என்றால் அவர் என்னை அழைக்க மாட்டேங்கிறார். ஒரு அமைப்புக்கார் இந்த அமைப்புக்காரர் கேட்ட ஏன் அவரை கூப்பிடுங்க. அப்போ நாம் இருக்கிற அமைப்பு 30-40 அமைப்பு வந்தால் 40 பேர் தான் வராங்க. எல்லா அமைப்பையும் அழைக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை தம்பிக்கிட்டு வைக்கிறேன். ஒருவருக்கொருவர் நாளையா ராஜா சொல்லுது, சென்றன வாழ்நாள் செலுத்து
கோபத்தோடு, சண்டையோடு, சத்திரத்தோடு, பொறாமையோடு, போட்டியோடு என்று இல்லாமல் நீங்கள் எல்லாம் நமது தமிழ் அமைப்புகள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து அண்ணன் வருத்தப்பட்டார் தமிழ் எங்கே வாழ்கிறது என்று. ஆனால் தமிழ் வாழ்கிறதுன்னா முதல்ல தமிழில் பேச மாட்டேங்கிறான் வீட்டில். தமிழ் வீட்டில் பேச மாட்டேங்கிறான். அவன் தமிழ் பெயரே சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு தெரிஞ்ச தமிழாசிரியர் ஒருத்தர் அவர் மகளுக்கு நித்யஸ்ரீன்னு பெயர் வச்சுருக்கார். அவர் தமிழ் வேலை எங்கூட வேலை செய்வார். அந்த தமிழாசிரியர்களே அண்ணன் கோச்சிக்கூடாது சொல்லிட்டே கேட்டார். தமிழாசிரியர்களே தமிழை புறக்கணிக்கிறார்கள். நாங்கள் அல்ல, நாங்கள்லாம் தமிழ் படிக்காதவங்க. என் பேர் கலையரசன், நான் தமிழ் படிக்கல, பள்ளி எழுதினான். என் மகனுக்கு பேர் பண்பரசு, என் பொண்ணு மறித்து போனார் எழிலரசு, என் பேத்தி பேர் தமிழரசு. நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் வளர்க்கிறோமா இல்லையா? அப்போ யார் வளர்க்கிறது? தமிழை பேசிக்கொண்டு தமிழாசிரியர் பண்ணை பகுதியார் எங்கள் அப்பா அவரு எனக்கு நண்பர். நாங்க அடிக்கடி ஒரு வீட்டுக்கு போய் தெரியாது எனக்கு. எங்கள் அப்பா தமிழாசிரியர். அது பெரிய அரசுன்னு நேரம். எங்கள் அப்பா வந்து தமிழாசிரியர். தமிழாசிரியர் வந்து எங்கள் அப்பா வறுமை காரணமாக எனக்கு படிக்க வைக்கல. அது பெரிய கதையாக நேரம் 5 நிமிடம் 10 எனக்கு 1 மணி நேரம் வேணும். தமிழாசிரியராக எங்கள் அப்பா இருந்தார். பள்ளியில் பழைய கூலியார், பெரிய குடும்பம். வறுமை காரணமாக நான் தான் மூத்த மகன். எனக்கு வந்து இரும்பாலை தொழிலாளியாக சமித்தி அடிக்க போட்டார். நானாக சமித்தி அடித்து காவலாளியாக இருந்து ஏவலாளியாகி உதவியாளராகி எழுத்தராகி நூலகராகி ஆசிரியராகி என்று வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி மாற என் வாழ்க்கை. ஒரு சாதாரண கூலிக்காரனாக இருந்து ஒரு மேல்நிலை ஆசிரியராக வந்து தம்பி என்ன அழைக்கிறாருன்னா தமிழுக்காக, தமிழ் பற்றாளருக்காக, தமிழ்னா தமிழ் பற்றாளருக்காக, தமிழ் படித்ததாக என்று சொல்லி நீங்கள் தான் தமிழிலே பெயர் சூட்ட வேண்டும், தமிழிலே படிக்க வேண்டும். தமிழிலே பேசுதே தமிழா, தமிழா தமிழிலே பேசுதே தமிழா, உன் தாய்மொழி உனக்கு என்ன பகையா, உன் தரம் ஏது குறையுமோ அதனால் தமிழிலே பேசுதே தமிழா, தமிழா தமிழா. ஆங்கில வட சொற்கள் கலந்து, ஆங்கில வட சொற்கள் கலந்து அவ்வியல் மொழி ஒன்றை ஆக்கி அதனை தமிழ் என்று பேசி அரிதான தமிழ் களம் உடைத்தாள். தமிழிலே பேசுகிறே தமிழா, தமிழா தமிழா. நன்றி.